ஆச்சுக்கா. சித்தி சித்தி நீ வருவியா மாட்டியான்னு நான் பயந்துட்டு இருந்த சித்தி. சாமியார் வேற உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டாரா? இங்கேயும் எல்லாரும் அதே மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உன்னை பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏய் ருத்ரா, இப்படி அழுற? நீ அழக்கூடாதுடா. சித்தி எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் சித்தி. அண்ணி போலாம் அண்ணி. உங்களுக்காக தான் வைத்தியர் ஐயா ஊர்க்காரங்களாம் காத்துட்டு இருக்காங்க. வெண்ணிலா, மூலிகை எடுக்கிறதுக்கு அந்த நாகம் விட்டுருச்சா? இங்க பாருங்க, எங்க சித்தி வருவாங்களா மாட்டாங்களான்னு நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்பதான் எங்க சித்தி வந்துட்டாங்கல்ல, பார்த்தாச்சுல. வரதுக்கு முன்னாடி நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க? போங்க. ருத்ரா, அப்படிலாம் பேசக்கூடாது. வா. ஸ்வேதா, உண்மையிலேயே இது மிகப்பெரிய மிராக்கிள். நான் இப்படிப்பட்ட கேஸ் வந்து ஆபரேஷன் இல்லாம சரியாகி வரும்னு நினைக்கவே இல்லை. இது என்ன மூலிகைன்னு விவரம் தெரிஞ்சதுன்னா உலகம் முழுக்க பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட விஷயமா இருக்கு. ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பல்ஸ் ரேட் ஏறி இருக்கு. சீக்கிரமே இவர் குணமாயிடுவாரு. ரொம்ப சந்தோஷம். ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆஸ் அ டாக்டரா ஒரு பேஷண்ட் நல்லபடியா குணமாகி வர்றது மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது எந்த வைத்தியத்தால நடந்தாலும் சரி, பேஷண்ட் முழுசா குணமாகிறது மட்டும்தானே நமக்கு வேணும். இத பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லன்னு என்னால எந்த பொய்யும் சொல்ல முடியாது. தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி எதை வேணாலும் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆளுங்க இருப்பாங்க. நான் வரேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துருவாரு. இங்க பாருங்க, என்ன கேட்காம டிஸ்சார்ஜ் பண்ணதான் எனக்கு பிரச்சனையே. இப்போ அதை விட்டுட்டு
குணம் ஆகுறது ஆகாதது இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏங்க இந்த சுவேதாவுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலங்க. அவரு இவ்வளவு நாளா ஆஸ்பத்திரியில நோய் சரியாகாம படுத்திருந்தாரு. கைகால் கூட அசையாம கிடந்தாரு. இப்ப இங்க கூட்டிட்டு வந்து சிகிச்சை பண்ணி இவரை நல்லா குணமாக்கி இருக்கோம். டாக்டரும் சரியாயிடும்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு என்ன பிரச்சனைனே தெரியல சார். பிரச்சனை எப்படி பண்ணலான்னு தான் பாக்குறீங்களே தவிர அதுல இருக்கிற நல்லதை பார்க்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை பண்ண தெரியும் பாக்குறீங்களா? ஊருக்குள்ள இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நிலவரம் கலவரம் ஆயிடும். அதுதான் உங்க விருப்பம்னா மோதி போத்துருவோம். இங்க பாருங்கப்பா, முத்தரசு இப்ப சிகிச்சையில இருக்காரு. அவர் குணமாகி வரதுக்குள்ளேயே இந்த பசுபதி சித்ராவையும் ருத்ராவையும் உரிமை கொண்டாடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு காணணும்னு வெண்ணிலா ராத கொடுத்திருக்கு. அதுக்காகத்தான் இந்த பஞ்சாயத்து கூடி இருக்கு. அது எப்படிங்க முடிவு காண முடியும்? எதுக்காக இப்படி அவசரம் பண்ணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இப்போ? அவசியம் வந்துச்சா இல்லையாங்கிறத பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். அத நீங்க சொல்லக்கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்ல, முத்தரசனுக்கு ஒரு நல்லதுன்னா ஊருக்கே நல்லதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அவரு கண்ணு முழிச்சு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அது ஊருக்கே வந்த பாதிப்பா தான் நாங்க நினைக்கிறோம். இந்த ஊர் வழக்கப்படி ஒருத்தர் வந்து சொல்ற விஷயத்துல நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அது உண்மையா பொய்யான்னு நிரூபிக்க பூக்குழி பிரமாணம் பண்ணணும். அதனால அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக பால் குடத்துல சத்தியம் பண்ணிட்டு பூக்குழிக்குள்ள இறங்கணும். அதுல இறங்கி நல்லபடியா மீண்டு வந்துட்டா அவங்க சொன்னது உண்மைன்னு நிரூபணம் ஆயிடும். அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவோம். அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை பண்ணி தந்துருவோம். இப்ப பசுபதி ருத்ராவுக்கு உரிமை கொண்டாடுறாரு. சித்ராவை அவரோட மனைவின்னு சொல்றாரு. அதை உண்மைன்னு நிரூபிக்கணும்னா இவர் பூக்குழி பிரமாணம் பண்ணியே ஆகணும். அப்படி மட்டும் செஞ்சு கடந்து வந்துட்டா குழந்தை அவரோடதுன்னு இந்த ஊரே ஒத்துக்கும். அதுக்கப்புறம் குழந்தைய அவர்கிட்டயே ஒப்படைச்சிருவோம். இல்லன்னா முறைப்படி என்ன தண்டனையோ அது கொடுக்கப்படும். அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஒத்துக்கணும். பசுபதி கடந்து வந்துட்டா குழந்தைய ஒப்படைச்சிடுவேன்னு சொல்றீங்க. நாளைக்கு முத்தரசு மாமா சரியாகி வந்து கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அந்த வீட்ல இப்போதைக்கு பொறுப்பா இருக்கிறது அவரை கட்டிக்க போற நான் தான். அதனால மாமா இல்லாதப்போ நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாதுங்கய்யா. வெண்ணிலா இதுக்கு சம்மதம் தெரிவிச்சு பிராது கொடுத்திருக்கா. அதோட எங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கைன்னா அந்த ஆத்தாவோட அருளோட தான் இதையெல்லாம் நடத்துறோங்கிறது தான். இத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் ஆத்தா நிப்பாங்கிறது இந்த ஊரோட அசைக்க முடியாத நம்பிக்கை. பொய் சொன்னவங்களுக்கு அந்த ஆத்தா தண்டனை கொடுத்திருக்கா. இது எத்தனையோ தடவை நடந்திருக்கு. அதனாலதான் அதை நம்பி ஆகணும். இல்லங்க, உங்களுக்கு வேணா இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கலாம். எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆகி முத்தரசு மாமா வந்து கேட்டா எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? இப்போ இதுக்கு வெண்ணிலா வந்து பதில் சொல்லுவாளா இல்ல நீங்க பதில் சொல்லுவீங்களா? எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நான் ஒருபோதும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். வெண்ணிலா அவங்க போனா போறாங்க. நல்ல எண்ணத்துல இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா சித்ரா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்பி கூட இருந்திருப்பாங்க. அந்த ஆத்தா கண்டிப்பா நல்ல தீர்ப்பு தான் கொடுப்பா. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. இங்க பாருங்க, என்னால திடீர்னுலாம் போய் முடிவெடுக்க முடியாது. என் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்கிட்ட இந்த விஷயமா கேட்கணும்.
அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிப்பா, போயிட்டு வா. என்னாச்சு? என்னங்க ரொம்ப நெருக்கடியா இருக்கு? உங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு. இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? பொய் சொல்லிட்டு பூக்குழி இறங்குனா அந்த அம்மன் தண்டிச்சிடுவான்னு இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. ஏற்கனவே அக்காவையும் தம்பி இழந்துட்டேன். இப்ப என்னையும் நெருப்புல விழுந்து சாக சொல்றீங்களா? பேசாம உண்மை சொல்லிட்டு போயிடலான் இருக்கேங்க. ஏய், உண்மையை ஒத்துக்கிட்டு இங்க இருந்து நீ உயிரோட போயிட முடியுமா? நீ மட்டும் இப்போ அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு தலையாட்டல, நாங்க போட்ட அவ்வளோ பிளானும் வேஸ்ட் ஆயிடும். யாராவது மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா போதும், எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுருவாங்க. அது குழந்தையா இருந்தாலும் சரி, குமரியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை. பத்திரம். இந்த தாயத்தை மாலையோட சேர்த்து கட்டு. சீக்கிரம் போ. பசுபதி கிட்ட இந்த தாயத்தை கட்டுக்க சொல்லுங்க.
அழுத கண்ணீர் வீண் போகல. ஏன் ருத்ரா சரியாயிட்டா. ருத்ரா வா, ஆத்தா சன்னதிக்கு வா, அவதான் உனக்கு வழி காட்டியிருக்கா. வா. மருது, பசுபதி முகத்துல அப்பட்டமான பயம் தெரியுது. இந்நேரமும் அவன் ஓட பார்க்கலாம். எதுக்கும் சுத்தி நம்ம ஆளுங்களை நிறுத்துங்க. அவன் அப்படி இப்படி அசஞ்சா விட்டுற கூடாது. எப்படியாவது இந்த பூக்குழி பிரமாணத்தை அவன் முடிச்சுட்டு தான் போகணும். முடிவு என்னவா இருந்தாலும் சரி, அது அவனோட முடிவா இருந்தாலும் சரி. சித்ராமா நல்லவங்கன்னும் நான் என் அப்பாவுக்கு தான் பிறந்தேன்னு காமிக்கிறதுக்காக பூக்குழி இறங்க போறேன். கண்டிப்பா என் அப்பா பேரையும் என் அம்மா பேரையும் நான் காப்பாத்துவேன். இது சத்தியம். ஏப்பா பசுபதி, நீயும் போய் சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுப்பா, ஏன் தயங்கி நிக்கிற? ருத்ரா ஏன் பொண்ணுதான், சித்ரா ஏன் பொண்டாட்டி தான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். நில்லப்பா. இப்ப தெரிதாயா எப்படிப்பட்ட பொய்யான ஆளுன்னு? போகயா, சீக்கிரம் விடாதீங்க அவனை.
பசுபதி மட்டும் ஊர்க்காரங்க ஆளுங்க கிட்ட மாட்டிடவே கூடாது. ஏதாவது பண்ணி அவனை போய் காப்பாத்துங்க. போங்க, அப்புறம் சிக்கல் வந்துரும். போங்க பெரியப்பா, போங்க. சரிம்மா. நல்லா தேடி பாருங்கயா, இங்கதான் ஐயா இருப்பான். விட்டுறாதீங்க, நல்லா பாருங்க, அந்த கடல்ல பாரியா. எங்கிட்டு போனான்னு தெரியலையே. அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கணும். முத்தரசு ஐயா குடும்பத்தை பத்தி தப்பா பேசினவன விடவே கூடாது. அவன் மட்டும் கையில சிக்கனா உண்டு ஆக்கிடணும். அக்கா, சித்தி எப்போ வருவா? அழுவாத ருத்ரா, அவ சீக்கிரம் வந்துருவா. அவன் எங்கப்பா? என்ன நீங்க மட்டும் வரீங்க? என்னப்பா ஆச்சு? ஐயா, நாங்களும் எவ்வளவோ இடம் தேடி பார்த்தோங்கய்யா, ஆனா எங்கேயுமே கிடைக்கலங்கய்யா. ஐயா, சும்மா வரமாட்டீங்கய்யா. அவனை என்னதாங்கய்யா, அவனை ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகலையா? ஆமாங்கய்யா. ஏய், இருங்கப்பா, எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. குற்றம் செஞ்சது அவன் தான் தெரிஞ்ச உடனே அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையா? என்ன பண்றது? ஆமா, இவனோட பெரிய தலைவலியா போச்சு. ஏப்பா பசுபதி, என்னாச்சு? என்னாச்சுப்பா? நான் சாகிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் நான் சொல்லியா? இந்த ஊருக்குள்ள இறந்து போன சித்ரா அவங்க அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ருத்ரா என் குழந்தையே கிடையாதுங்க. இப்போதான் போன உயிர் திரும்ப வந்திருக்கு. ஆனா ஒரு உயிர் போயிருச்சு. அது ஏற்கனவே போக வேண்டிய உயிர் தானே, போனா போகட்டும், விடுங்க. என்னப்பா இது? யார் என்னன்னு சொல்றதுக்குள்ளே நெருப்புல விழுந்துட்டானே. அதான் எனக்கும் புரியல. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் எப்படி விழுந்தான்? எது எப்படியோ சித்ரா மேல அநியாயமா சுமத்துற பழிய அவனையே தொடச்சிட்டான். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப ருத்ராதான் முத்தரசனோட குழந்தைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எல்லா நன்றியும் வெண்ணிலாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவளாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப முத்தரசன் மட்டும் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதெல்லாம் நான் பண்ணதில்ல ருத்ரா. மாமாவுக்காக பூக்குழியில இறங்கி நீதான் இது மூலமா அவர் பொண்ணு நிரூபிச்சிருக்க. எல்லாமே நீ பண்ணதுதான். இப்போ இது ஒண்ணுதான் கேளு. வேடிக்கை பார்த்துட்டு போதும், வாங்க போலாம். ஒரு ஆத்மாவா பிரச்சனைகள் சூறாவளியா என்ன தாக்குனப்போ
இங்க வந்து நின்ன ஆண்டவா ஏதாவது பண்ண முடியுமான்னு கெஞ்சின. விதிக்கப்பட்டதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நீ பதில் சொன்ன. ஆனா எனக்கு விதிக்கப்பட்டது நல்ல விதமா தான் இருக்குன்னு அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. எந்த ஊர் முன்னாடி சித்ரா தப்பானவன்னு ஒருத்தன் குத்த சுமத்தினானோ அவன் வாயாலேயே அதே ஊர் முன்னாடி தீயில தள்ளி விட்டு இறக்க செய்து நீ என் கலங்கத்தை தொடச்சிட்ட. வெண்ணிலாவுக்கு கொடுத்த சக்தி மூலமா அந்த பாதகனை அழிச்சு என் பொண்ணு ருத்ராவ பாதுகாப்பா தீயில இறங்க வச்சு நான் உத்தமின்னு நிரூபிச்சிட்டேன். ரொம்ப நன்றி. என் நன்றியை வெளிப்படுத்த எனக்கு வார்த்தைகளே இல்ல. என் பொண்ணு, என் வாரிசு, அவ தீயில இறங்கி எங்க அம்மா ஒரு உத்தமின்னு நிரூபிக்க வச்சதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? இன்னும் எனக்கு சில வேண்டுதல்கள் மட்டும் இருக்கு. என் முத்தரசு மாமா நினைவிழுந்து கோமால இருக்காரு. அவர் சீக்கிரமே கண் முழிச்சு எழணும். என் பொண்ணு ருத்ராவை பார்க்கணும். மனசார மகளேன்னு கூப்பிட்டு அவளை நெஞ்சோட அணைச்சுக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. அதே மாதிரி முத்தரசு மாமாவை மனசுல சுமந்துக்கிட்டு ருத்ராவை அம்மா மாதிரி கவனிச்சுக்கிற வெண்ணிலா என் மாமாவுக்கு மனைவியா வரணும். அது மட்டும் நடந்துட்டா அதுக்கப்புறம் அவர் ருத்ராவை ரொம்ப நல்ல விதமா பாத்துக்குவா. அதுக்கு மேல எனக்கு எந்த கவலையும் இல்ல. சத்தியமா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சு உன் காலடியில விழுந்து சங்கமிச்சிரும். இவ்ளோ பண்ணியும் மாமா சீக்கிரமா குணமாகிறது தடுக்கவே முடியலையே மருத. இப்போ என்ன பண்றது? மருது, நடக்கிறது எதையுமே கண்ணால நம்ப கூட முடியல. கண்டிப்பா மாமா கண் முழிச்சு எழுந்துருவார். எனக்கு மனசுக்குள்ள ஒரே கலக்கமா இருக்கு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஏய், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அப்பப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. போலாம். ஏய் நிஷா, எப்படியும் முத்து சார் கண்ணு முழிக்க தான் போறாரு. ஸ்வேதா வேற இப்படி சொல்லிட்டு போறாளே, இதுக்கப்புறம் நாம இருந்து புதுசா என்ன தெரிஞ்சுக்க போறோம்? எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? எனக்கு வேற பசி எடுக்குது. ப்ளீஸ் நம்ம போயிடலாண்டி. நம்ம போனா ஸ்வேதா திட்டுவா. அவ திட்டினாலும் பரவாயில்ல, இவங்கெல்லாம் போற வரைக்கும் எப்படி இருக்கிறது? வாடி சாப்பிட்டு வந்துடலாம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமே தெரியல. இந்த வெண்ணிலா என்னன்னா உட்காந்த இடத்துல இருந்து அவ பாடு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த வைத்தியர் என்னடானா சலிக்காம வைத்தியத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி வந்துரு. அப்பா அம்மா வெண்ணிலா, முத்தரசு கண் விழிக்கிற நேரம் வந்துருச்சு. அந்த கடவுளை நல்லபடியா வேண்டிக்கமா. மாமா நல்லபடியா கண் முழிச்சிருவாரா? நீ கொண்டு வந்த மூலிகை செடி இருக்க, அது சாதாரணமான மூலிகை கிடையாது. உன் உயிரை பணைய வச்சு கொண்டு வந்த மூலிகை செடி அது. அது சஞ்சீவி மூலிகை. அது சகலத்தையும் குணமாக்கிடும். முத்தரசன் கண்டிப்பா நல்லபடியா குணமாவா இருப்பாரு. கடவுள் உனக்கு துணையா இருக்காருமா. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கடவுளை நல்லா வேண்டிக்குங்க.
அழாத ருத்ரா. நீ இவ்வளவு நாளா ஏன் கூடவே தான் இருந்த. எனக்கு நீதான் தெரியலையே. நீ என் ரத்தம், என் பொண்ணுடா. கண்ணு இருந்தோம் குருடன், நான் குருடாயிட்டேனேடா. இனிதான் என் மகனை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு ருத்ரா குட்டி. என் கண்ணடா நீ, என் உயிரடா, என் வாரிசுடா நீ. எனக்கும் என் சித்ராக்கும் பிறந்தவடா நீ. உன்னை போய் அப்பா இழந்துட்டேனேடா.